வெறும் ஒரு பேர் கப்பி வச்சுருந்தேன், 2 மாதத்தில் 200 கப்பி ஆகிடுச்சு. வாங்க இந்த மெட்டர்னிட்டி கேஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆல்சோ இதோட யூசஸ் பற்றி பார்ப்போம். ஆல்சோ இந்த கேஜை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீடிங் பண்ணோமான்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் கப்பி பாண்ட். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இது வந்து கேன்வாஸ் ஷீட்டு 12 rupees வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ராயல் கப்பி ஃபுட்டு. இது வந்து எல்லாருமே கப்பி வளர்க்குற எல்லாருமே ஒன்ஸ் ஒரு டைமாவது இந்த ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. இதில் ஃப்ரீயாக கொடுக்குற இந்த ப்ரீடிங் நெட்டு, அதுக்கப்புறம் வந்து கேபிள் டை, இது 3 திங்ஸ் தான் வந்து இதுக்கு தேவைப்படும். ஸோ இதை நான் பண்ணும்போது நிறையா மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டாக இதை வளைச்சிட்டு இந்த சைடில் இருக்க ஃபஸ்ட் ரோவும் இந்த சைடில் இருக்க ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம வந்து கேபிள் டை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் வந்து நெருக்கமாக வச்சு போட்டிங்க அப்படின்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அந்த ஃபீமேல் ஃபிஷ் வந்து இப்போ குட்டி போடுற வரைக்கும் 5 நாளும் ஆகலாம், 8 நாளும் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் இந்த ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே மட்டுமே இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் ரோவில் போட்டிங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு லில்லி பாண்ட் அந்த மாதிரி இதில் வந்து மஸ்கிட்டோஸ்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக அண்ட் ஆல்சோ அழகுக்காக மட்டும் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ப்ரீடிங் கேஜ்லாம் நீங்கள் செட் பண்ண தேவையில்ல. ஏன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி தனியாக ஃபிஷ்ஷஸ் ஃபீமேலை வச்சுருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 1 monthலேயே உங்களுக்கு வந்து 100 ஃப்ரைஸ் கிட்ட நீங்கள் வந்து காப்பாற்றிடலாம். ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு கப்பி எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஆகிடும் அது. ஏன்னா வந்து இந்த கப்பி குட்டீஸை வந்து ஒரு 1 month வந்து பார்த்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த ஃபஸ்ட்டு 1 month அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மறுபடியும் இந்த பாண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ குட்டியை வந்து நீங்கள் இந்த பாண்டில் விட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து பெரிய மீன் எல்லாமே சாப்பிட்ரும், எல்லாமே சேர்ந்து இந்த குட்டியை ஃபுல்லாக சாப்பிட்ரும். அப்புறம் மிச்சம் இருக்கிறது 1 or 2 செடியில் மறைஞ்சு வளர்ந்து தப்பிக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ரீடிங் கேஜ் தனியாக செட் பண்ணும்போது வந்து மொத்தமாக குட்டி வந்து எல்லாமே சேவ் பண்ணிடலாம். அது மாதிரி வந்து இப்போ நீங்கள் உங்களால் வந்து அதை கேர் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து தனியாக செட் பண்ணி நீங்கள் வளர்க்கலாம். நான் ஸ்லோவாக வந்து 2x ஸ்பீடில் வந்து இப்போ இதை வைக்கிறேன். ஏன்னா நான் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ இதை நான் 2x ஸ்பீடில் மட்டும் நான் இப்போ பண்ணுறது அப்படியே பாருங்கள். இப்போ நம்ம கார்னர் ஃபுல்லாக கவர் பண்ணி இப்போ இதை ரவுண்ட் ஷேப் ஆக்கிட்டோம். நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக வெளியில் நீட்டிகிட்டு இருக்க அந்த கேபிள் டை எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ராயல் கப்பி ஃபுட்டோட ப்ரீடிங் நெட்டை வந்து அப்படியே வந்து இதை மேலே வச்சுட்டு ஓகே ரப்பர் பேண்டு வந்து இதில் போட்டு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இது வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ண முடியாது. இது வந்து நான் பண்ண மிஸ்டேக். இதை நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி ஃபிட் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து அந்த டாப்பில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் வந்து நான் இதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்த அந்த பீஸில் வந்து நம்மளோட ப்ரீடிங் அந்த நெட்டை வச்சுட்டு ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இதை டைட்டாக சீல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த செட்டப்பை அப்படியே நம்ம வந்து கேன்வாஸ் ஷீட்டில் சர்க்கிளாக பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ அது உள்ளே வந்து நம்ம இதை வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம்.
நம்மளோட மெட்டர்னிட்டி கேஜ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு ஃபுல் ரெட் கப்பி வந்து ஃபீமேல் வந்து குட்டி போட ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அதை நம்ம இந்த மெட்டர்னிட்டி கேஜ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அது நல்லபடியாக குட்டி போடுதா, இந்த மெட்டர்னிட்டி கேஜ் ஒர்க் ஆகுதா அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அந்த செட்டப் பண்ணுறதுக்கு பழைய பெயிண்ட் டப்பு நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் எப்பயும் போல் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுருங்க. அண்ட் ஆல்சோ நான் அதில் வந்து மிஸ்டர் ப்ளூ மெடிசன் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண மெட்டர்னிட்டி கேஜ் செட்டப்பையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். இதில் ஒரு ஃபிஷ் மட்டும் தனியாக இருக்க போகுது அப்படின்றதால அது கொஞ்சம் பயப்படும் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதில் கொஞ்சம் பிளான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த பிளான்ஸ் வந்து ஃப்ரைஸ் பிறந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு ஹைடிங் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ குட்டிலாம் வந்து இதில் போயிட்டு நம்ம வந்து ஒளிஞ்சிக்கும். இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து இந்த ஃபீமேல் இருக்க போகிற இடத்துலையும் கொஞ்சம் போட்டு விட்டுறலாம். அது கொஞ்சம் ஹைட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஆஃப்டர் 10 days வீடியோ. இவங்க தான் வந்து அந்த ஃபுல் ரெட் கப்பி ஃபீமேல் நம்மளோட மெட்டர்னிட்டி டேங்க்கில் ரிலீஸ் பண்ண அந்த ஃபீமேல். இப்போ 10 daysக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து குட்டி போட்டுட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இப்போது புதுசாக பிறந்த பேபிஸ். இது வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலர், கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் கலர் இருக்குது. பட் இது ஒரு 1 month ஆச்சுன்னா எல்லாமே வந்து ரெட் கலர் ஆகிடும். அதோட அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.